அந்த கை மட்டும் எடுத்துங்க. நல்லா எல்லாத்தையும் ஒரு போட்டோ நல்லா செட்லாம் நல்லா செட்லாம் நல்லா ஓபன் பண்ணி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யுகன் குட்டியோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு பர்த்டே ரொம்ப வந்து பெருசாக செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து லானுக்கு வந்து கிளம்பியாச்சு எல்லோரும் மண்டபத்துக்கு. ஃபஸ்ட்டு காரில் வந்து ஒரு குரூப் அனுப்பி விட்டாச்சு. இப்போ நாங்கள் வந்து இந்த காரில் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் லானுக்கு போயிட்டு எப்படிலாம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அக்காவோட செகண்ட் பையனுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு பர்த்டே. ஸோ அந்த செலிப்ரேஷன் தான் இன்றைக்கி டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து அங்கங்கே கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், இல்லை அப்படின்னா வீடியோ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப டயர்டாகி என்னால் வீடியோவும் எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஏன்னா மழை வேறு பெஞ்சது அப்படின்றதுனால 3 சைடும் போய் எனக்கு 3 சைடாக வந்து எல்லாம் வந்து பிரிஞ்சிட்டாங்க. ஒரு சைடு எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டாங்க, ஒரு சைடு கேக் கட்டிங்க்கு வந்துட்டாங்க. அதனால் எல்லாரையுமே ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. எல்லாம் ஒரு சைடு இருந்ததுனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கவர் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் செலிப்ரேட் பண்ணணும். அக்காவுக்கு ரொம்ப ஆசை, அவளோட ஆசை. அதனால் நாங்கள் வந்து இங்கேயே வந்து மாமா எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. சாரல் அப்படிங்கிற ஒரு நாங்கள் வந்து மண்டபத்தில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஓப்பன் பிளேஸ் தான் அந்த ஏரியா. வந்து பார்த்திங்கன்னா மவுண்டைன் ஏரியா அப்படின்றதுனால சூப்பராக இருக்கும் அந்த சைடு ஃபுல்லாகவேவும். ஈசாக்கெலாம் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தீங்கன்னா போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தொண்டாமுத்தூர் சைடு வந்து. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கரெக்டாக 5 to 9 தான் வந்து டைமிங்கு. ஸோ 5 o'clock வந்து நம்ம கிளம்ப முடியாது இல்லையா, எல்லோரும் வர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 6 o'clock கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 4:30க்கெலாம் வீட்டில் இருந்து கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். மழை வர மாதிரி இருந்தது, பட் ஆனால் நாங்கள் கிளம்பும் போது மழை வரல. குட்டீஸுங்களையும் 3 o'clock இருந்தே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
குட்டீஸுங்களை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வந்து ரெடியாகி கரெக்டாக ஒரு 4:30க்கு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. மண்டபத்துக்கு கரெக்டாக ஒரு 5 o'clock 10க்குலாம் வந்து போயிட்டோம். நாங்கள் போகும்போதெல்லாம் மழையே வரல. ஆனால் போனதுக்கப்புறம் ஒரு 5 minutesலேயே வந்து மழை பிடிச்சிருச்சு. என்னன்னு தெரில இன்றைக்கி. பட் ஆனால் வந்து ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து போச்சு. நிறைய பேர் வந்து ஒரு 100க்கு மேலே வந்து வருவாங்க அப்படின்னு நாங்களும் எதிர்பார்த்துருந்தோம். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து மழை வந்ததுனால கொஞ்சம் பேர் வந்து வரலை. சரி, பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுவே வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான். அதுக்கப்புறம் குட்டி பையனை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போனதுமே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 1 hourக்கு முன்னாடியே போனால் தான் ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரெஸ்லாம் வந்து ஒரு 2-3 ட்ரெஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் போனதுமே ஒரு 4-5 ஃபோட்டோ தான் எடுத்திருப்போம். அதுக்குள்ளே மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் கேக் கட் பண்ண வைக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். மழை பேஞ்சிட்டே தான் இருந்தது. சரி, அந்த லானில் வந்து எங்களால் உட்கார முடியல. உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து அங்கே சேர்லாம் வந்து போட்டு அங்கேயும் பிளேஸ் வந்து இருக்குது. இங்கேருந்து நம்ம வந்து ஸ்டேஜ் வந்து பார்க்குற மாதிரியும் இருக்கும். சைடில் இருந்து நமக்கு வந்து ஸ்டேஜ் பார்க்குற மாதிரியும் பிளேஸ்லாம் வந்து இருக்கும். பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த சைடு ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பர்த்டே இருந்தது. பேக் சைடில் வந்து நமக்கு மேரேஜ் இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் சைட்லேயும் வந்து இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே டோட்டலாக வந்து தான் நமக்கு வந்து பேக்கேஜ் வந்து பேசியிருந்தோம். ஸோ அதனால் நம்ம சைடில் ஃபுல்லாக உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சைட்லேயே உட்காந்துருந்தோம். டிஜேலாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து கிட்ஸு கப்புள்ஸ் மெயினாக அதுக்கப்புறம் லேடிஸ்லாம் நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டாங்க. எல்லாம் கேம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு குட்டீஸுங்கெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கேக் கட் பண்ணுறதுக்கெலாம் நல்லா மேலே ஸ்டேஜில் ஏறி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் வந்து கிளம்பியாச்சு. டின்னர் வந்து இன்றைக்கி பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் ப்ரெட் அல்வா, அப்புறம் இடியாப்பம், இட்லி, நான்வெஜ் தனியாக வெஜ் தனியாகவும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். சில்லி சிக்கன் இதெல்லாம். ஸோ நாங்கள் சாப்பிட்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock ஆயிடுச்சு. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சாப்பிட்டோம். அக்கா அவங்க சாப்பிட்றதுக்கு ஒரு 10:30 இந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் முடித்து வீட்டுக்கு வரும்போது 11:30 ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்குமே மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது. நாங்கள் வந்து அங்கே ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துட்ருந்தோம் அப்படின்றதுனால என்னால் இங்கே வந்து சாப்பிடும்போது வீடியோ கவர் பண்ண முடியல. பட் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து வீடியோ எடுத்தாச்சு. நாங்கள் சாப்பிட்றது மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது. நாங்கள் கிளம்பும் போதும் தூறல் வந்து வந்துகிட்டே தான் இருந்தது. அந்த டேவே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது. பட் இருந்தாலும் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக வந்து முடிஞ்சது. எல்லாருமே சாப்பாடு முதற்கொண்டு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் எங்களுக்கும் மனசுக்கு ரொம்ப நிறைவாக வந்து இருந்தது. ஃபங்க்ஷனும் நல்லபடியாக முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த விளாகில் பார்க்கலாம்.